அனைவருக்கும் வணக்கம். மத்திய பிரதேச மாநிலம் இண்டோ அப்படின்ற பகுதியை சேர்ந்த மக்கள் போலீஸுக்கு கால் பண்ணியிருக்காங்க. கால் பண்ணி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஏரியாவில் ஆக்சுவலாக நிறைய வீடு இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஒரு வீட்டிலேருந்து பேட் ஸ்மெல் பயங்கரமாக அடிக்குது. இங்கே யாராலையும் இருக்கக்கூட முடியல சார், அந்தளவுக்கு ஸ்மெல் அடிக்குது. என்னென்னு பாருங்கள் சார், வீடு வெளியில் வர பூட்டியிருக்குன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி சொல்லியிருக்காங்க. உடனடியாக போலீஸும் கிளம்பி ஸ்பாட்டுக்கு பார்க்குறாங்க. வீடு வெளில பூட்டியிருக்கு. ஸோ இந்த வீடு யாருது அப்படின்னு கேட்குறாங்க. இங்கே ஒரு பையன் தங்கியிருக்கான், அந்த பையனை ஆளை காணோம் சார்னு சொல்லிட்டு இவங்களும் சொல்லியிருக்காங்க. ஸோ டோரை உடச்சிட்டு உள்ளே போய் பார்க்குறாங்க. உள்ளே போய் பார்த்தாக்க ஒரு பொண்ணு நிலையில் இறந்து கிடக்குறாங்க. ஸோ எந்த அளவுக்கு இருக்குது பாடினாக்கா, அழுகிய நிலையில் இருக்குது. யார் இந்த பொண்ணு, இங்கே இறந்து கிடக்குறாங்கன்னு சொல்லிட்டு விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஏரியாவில் ஏதாவது மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. ஸோ மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் யாராவது கொடுத்துருக்காங்களான்னு சொல்லி செக் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது ஒருத்தர் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க. யார் அப்படின்னாக்க, சோனம் அப்படின்ற ஒரு பொண்ணை காணோம் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா அம்மா ஒரு கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. அதாவது என் பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு போனாங்க, அந்த பொண்ணு போன பொண்ணு திரும்பி வரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட்டை கொடுத்துருக்காங்க. ஸோ ஒருவேளை அந்த பொண்ணாக கூட இருக்க சான்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இந்த சோனமோட அப்பா அம்மாவுக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணி நேரடியாக ஸ்பாட்டுக்கு வர வைக்கிறாங்க. இங்கே வர வச்சு இது உங்கள் பொண்ணு தானான்னு சொல்லி பாருங்கிறாங்க. இந்த பாடியை பார்த்த உடனே கதறி அழுகிறாங்க. ஏன் அப்படின்னாக்க, இந்த பாடி கை கால்லாம் கட்டப்பட்டு கிடக்கு. இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பொண்ணோட காலில் சாக்ஸால் கட்டியிருக்கு. இந்த சாக்ஸ் யாரோடது அப்படின்னாக்க, இந்த சோனமோடது தான் சொல்லி இந்த பொண்ணோட அம்மா சொல்கிறாங்க. ஏன்னா அந்த சாக்ஸை வாங்கி கொடுத்ததே நான் தான் சொல்லி போலீஸ்கிட்ட சொல்லி கதறி அழுதுகிட்டு இருக்காங்க. இப்போ இந்த பொண்ணு சோனம் அப்படின்ற பொண்ணுன்னு சொல்லி கன்ஃபார்ம் ஆகுது. ஆனால் யார் கொலை பண்ணியிருப்பாங்க, எதுக்கு கொலை பண்ணாங்கன்னு சொல்லி சுத்தமாக தெரியல. இப்போ போலீஸ் என்ன பண்ணுறாங்கன்னா, பாடியை பிஎம்காக ஜிஹெச்சுக்கு அனுப்பி வைக்கிறாங்க. ஸோ ஜிஹெச்சுக்கு அனுப்பி வச்சுட்டு இந்த பொண்ணு யாரெல்லாம் கொலை பண்ணியிருப்பாங்க, உங்களுக்கு யாராவது எதிரி இருக்காங்களா, என்ன நடந்ததுன்னு சொல்லி ஃபஸ்ட்டு இந்த பொண்ணோட பேரண்ட்ஸ்கிட்ட விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும் போது என் பொண்ணு பர்த்டே பார்ட்டிக்கு போகிறேன்னு சொல்லிட்டு கிளம்பி போன பொண்ணு ஈவினிங் வரவே இல்லை. நாங்களும் கால் பண்ணி பார்த்தோம், ஆனால் அந்த பொண்ணு எடுக்கவே இல்லை. ஆனால் என் பொண்ணோட ஃபோன்லேருந்து ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் வந்துருந்துச்சு. என்னை யாரும் தேட வேண்டாம், நான் அந்த மாதிரி ஊரை விட்டே போகிறேன்ற மாதிரி ஒரு மெசேஜ் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாமல் என் பொண்ணோட ஸ்டேட்டஸ், அந்த வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ் பார்த்திங்கன்னா லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஸ்டேட்டஸ் இருந்துச்சு. மற்றபடி வேறு எதுவும் தெரில சார்னு சொல்லிட்டு பேரண்ட்ஸ் தரப்புலன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வீடு யாருது அப்படின்னு சொல்லிட்டு விசாரிக்கிறாங்க. இந்த வீட்டில் பார்த்திங்கன்னா சமீபமாக சில வருஷத்துக்கு முன்னாடி தான் ஒரு பையன் ஃபியூஸ் அப்படின்ற ஒரு பையன் வாடகைக்கு தங்கியிருக்கான். அந்த பையன் பக்கத்தில் தான் காலேஜில் எம்பிஏ படிச்சுட்டு இருக்கான்னு சொல்லி அந்த ஏரியா மக்களும் அந்த வீட்டு ஓனரும் சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த ஃபியூஸ் யார் அப்படின்னு சொல்லிட்டு அவன் நம்பர் வாங்கி கேட்குறாங்க. ஆனால் நம்பர் வாங்கி ஃபோன் பண்ணாக்க ஃபோன் சுவிட்ச் ஆஃபில் இருக்குது. ஸோ இவன் மேலே டவுட் ஆகுது. இப்போ அந்த பையன் எங்கேன்னு கேட்கும்போது ஹவுஸ் ஓனருக்கும் தெரியவே இல்லை. என்ன நடக்குது அப்படின்னாக்க, ஃபோன் நம்பரை ட்ரேஸ் பண்ணி பார்க்குறாங்க. அதாவது இந்த பொண்ணோட ஃபோன் நம்பர் ஒரு பக்கம் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க, இந்த பையனோட ஃபோன் நம்பர் ஒரு பக்கம் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கிறாங்க. எடுக்கும்போது இந்த பையனோட ஃபோன் எப்போயாவது ஒரு டைம் என்ன பண்ணுறாருன்னா சுவிட்ச் ஆன் பண்ணியிருக்காரு. ஃபோன் மும்பையில் இருக்கிறது கிளியராக தெரியுது. ஸோ டேரெக்டாக போலீஸ் கிளம்பி மும்பைக்கு போகிறாங்க. மும்பைக்கு போனதுக்கப்புறம் ஒரு லாட்ஜில் இந்த ஃபியூஸ் அப்படின்றவர் தங்கியிருக்காரு. ஸோ அந்த ஃபியூஸை அரெஸ்ட் பண்ணி விசாரிக்கிறாங்க. அதாவது ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு விசாரிக்கிறாங்க. விசாரிக்கும்போது எதுக்காக அந்த மாதிரி இந்த பொண்ணை கொலை பண்ணேன்னு சொல்லி கேட்குறாங்க. சத்தியமாக நான் கொலை பண்ணல சார்னு சொல்லிட்டு இவர் எவ்வளோ சமாளித்து பார்க்குறாரு. ஆனால் இறந்து கிடந்தது உன் வீட்டில், கரெக்டாக அந்த இறந்ததுக்கப்புறம் நீயும் ஆள் இல்லை, உன் மொபைலில் கால் டீட்டெயில்ஸ் எடுக்கும்போது அந்த பொண்ணு இறந்த டேட்டில் அங்கே தான் இருந்திருக்கு. ஸோ எல்லா எவிடன்ஸும் உனக்கு எகென்ஸ்டாக இருக்கிறான்னு சொல்லி சொல்கிறாங்க. ஸோ இப்போ இந்த ஃபியூஸ் ஆமாம் சார் நான் தான் கொலை பண்ணேன்னு சொல்லி ஒத்துக்கிறாரு. ஓகே, நீ எதுக்காக கொலை பண்ணேன்னு சொல்லி கேட்கும்போது நிறைய விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த ஃபியூஸ் சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இந்த ஃபியூஸ் மத்திய பிரதேசத்தில் பார்த்திங்கன்னா இங்கே எம்பிஏ படிக்கிறதுக்காக இந்த வீட்டில் வாடகைக்கு இருந்துக்கிட்டு படிச்சுட்டு இருந்திருக்காரு. இந்த எம்பிஏ படிக்கும்போது இந்த ஃபியூஸோட கிளாஸ்மேட்டு தான் இந்த சோனம். ஸோ கிளாஸ்மேட் அப்படிங்கிறதுனால ஈஸியாக பழக்கமாயிருக்கு. இவங்களோட பழக்கம் நாளடைவில் காதலாக மாறி இருக்குது. இந்த காதல் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக போய் ரெண்டு பேரும் உறவு வச்சுக்கிற ரேஞ்சுக்கு போயிருக்கு. அடிக்கடி உறவு வச்சுக்கிறாங்க. இப்போ இந்த காதல் சோனமோட பேரண்ட்ஸுக்கு தெரிய வருது. தெரிஞ்சதுக்கப்புறம் அவங்க அப்பா அம்மா ரெண்டு பேருமே திட்டுறாங்க. நமக்கு இதெல்லாம் தேவையில்லாத விஷயம், அந்த பையன் யார் என்னன்னே தெரியாது, அவன் என்ன ஜாதின்னு தெரியாது, அந்த பையனை போய் லவ் பண்ணுறேன்னு சொல்கிறேன், நம்ம ஸ்டேட்டஸ்க்கு அவெல்லாம் ஒரு ஆளான்னு சொல்லிட்டு இவங்க சொல்லியிருக்காங்க. இந்த சோனம் யோசிச்சு பார்க்குறாங்க. நம்ம பேரண்ட்ஸ் சொல்கிறதும் ஒரு விதத்தில் நியாயம்தான். நம்ம இந்த ஃபியூஸை கல்யாணம் பண்ணோம்னா லைஃப் லாங் கஷ்டப்பட்டு ஆகணும். ஆனால் நம்ம அப்பா அம்மா சொல்கிற பையனை கல்யாணம் பண்ணால் நம்ம நல்லபடியாக இருக்கலாம்னு சொல்லிட்டு ஒரு ஐடியாவுக்கு வராங்க. இப்போ என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபியூஸுக்கிட்ட பேசுகிறத அப்படியே தவிர்க்க ஆரம்பிக்கிறாங்க. ஃபோன் பண்ணுறதில்ல, மெசேஜ் பண்ணுறதில்ல, அந்த பையன் கால் பண்ணாலும் எடுக்கிறதில்ல. இந்த மாதிரியே தவிர்த்துக்கிட்டு இருக்கவும் இந்த ஃபியூஸ் டேரெக்டாக என்ன இப்போலாம் ஃபோன் பண்ணால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிற, என்னடி ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாரு. ஸோ கேட்கும்போது இந்த பொண்ணு சொல்கிறது என்னென்னா, உனக்கு எனக்கு செட் ஆகாது, எங்கள் அப்பா அம்மா பார்த்திங்கன்னா உன்னை வேணான்ட்டாங்க,
தேவையில்லாமல் நம்ம வந்துட்டு ஆசையை வளர்த்துக்க வேண்டாம், இதோட பிரேக்கப் பண்ணிக்கலாம்னு சொல்லி இந்த பொண்ணு சொல்கிறாங்க. இப்போ இந்த ஃபியூஸ் வந்துட்டு நான் வந்து உன்னை உண்மையாக லவ் பண்ணேன், இந்த மாதிரிலாம் சொல்லி வந்து பிரிஞ்சு போகாத, என்னை விட்டு போகாதான்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கவே இல்லை, நமக்கு வந்து செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு கிளம்பி போயிடுறாங்க. ஆனாலும் ஃபியூஸ் வந்து விடுற மாதிரி இல்லை, திரும்ப திரும்ப கால் பண்ணி பார்க்குறாரு, மெசேஜ் பண்ணி பார்க்குறாரு. ஆனால் கால் பண்ணும்போதெல்லாம் ஒன்று இந்த பொண்ணு கட் பண்ணுறாங்க, இல்லை அப்படின்னா கால் வெயிட்டிங்லேயே இருக்குது. எப்போ பார்த்தாலும் மொபைல் ஃபோன் பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப் பார்த்தா எப்போ பார்த்தாலும் ஆன்லைன்லேயே இருக்குது. ஸோ இவருக்கு வந்துட்டு ஒரு சந்தேகம் வருது, நம்மளை கட் பண்ணி விடுறதுக்காக இந்த மாதிரி ஒரு வேளை அவங்க அப்பா அம்மா சொன்னாங்கன்னு சொல்லி பொய் சொல்ல வாய்ப்பு இருக்குது, இந்த பொண்ணு வேறு யார் கூட பேசிகிட்டு இருக்குன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. இப்போ என்ன பண்ணுறாருன்னா, காலேஜ் வந்ததுக்கப்புறம் அந்த பொண்ணுக்கிட்ட வந்துட்டு, நீ வந்து வேறு யாரையோ நீ லவ் பண்ணுறியாட்டிருக்கு, நீ எப்போ பார்த்தாலும் உனக்கு ஃபோன் பண்ணால் கால் வெயிட்டிங்லேயே இருக்குது, வாட்ஸ்அப் பார்த்தாலும் இந்த மாதிரி ஆன்லைனில் இருந்துகிட்ருக்க, ஆனால் என்கிட்ட தான் பேச மாட்டேங்கிற, நீ உண்மையை சொல்லு, நீ வேறு யாரையா லவ் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த மாதிரிலாம் நான் யாரையும் லவ் பண்ண கிடையாது, தேவையில்லாமல் என் கூட வந்து இந்த மாதிரிலாம் பேசுகிறவளை வச்சுக்காத, உனக்கு எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்லி அந்த பொண்ணு வந்து அந்த இடத்துலேயே கட் பண்ணி விடுறாங்க. இப்போ இந்த ஃபியூஸுக்கு வந்துட்டு ரொம்பவே கோவம் அதிகமாகுது. என்ன இந்த பொண்ணு வந்து நம்ம அவ்வளோ தூரம் டீப்பாக லவ் பண்ணோம், ஈஸியாக கலட்டி விட்டு வேணான்னு சொல்லிடுச்சேன்னு சொல்லிட்டு ரொம்ப கோவம் அதிகமாகுது. அது மட்டும் இல்லாமல் வேறு யாரையோ ஒருத்தரை லவ் பண்ணிகிட்டு இருக்குன்னு சொல்லி கிளியராக தெரியுது. நமக்கு கிடைக்காத அந்த பொண்ணு வேறு யாருக்குமே கிடைக்கக்கூடாதுன்னு சொல்லி ஒரு முடிவுக்கு வராரு. முடிவுக்கு வந்துட்டு என்ன பண்ணுறாருன்னா, இந்த பொண்ணுக்கு வந்துட்டு மெசேஜ் பண்ணுறாரு, நான் வந்து ஒரே ஒரு டைம் வந்து உன்னை மீட் பண்ணணும், அதுக்கப்புறம் லைஃப் லாங் மீட் பண்ணவே வேணாம், நான் உன்னை தொல்லையும் பண்ணலை, எதுவுமே டிஸ்டர்ப் பண்ணல, உன் லைஃப்லேயே நான் வரலன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணியிருக்காரு. ஸோ இதை பார்த்து அந்த பொண்ணு வந்துட்டு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணிவிட்டு, இதுதான் லாஸ்ட் டைம் நான் உன்னை மீட் பண்ணுறது, இதுக்கப்புறம் எனக்கு ஃபோன் பண்ணுறது மெசேஜ் பண்ணுறது இதெல்லாம் வச்சுக்காதுன்னு சொல்லி அந்த பையன்ட்ட வந்து ஸ்ட்ரிக்டாக சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த சோனம் என்ன பண்ணுறாங்கன்னா, தன்னோட பேரண்ட்ஸ்கிட்ட வந்துட்டு, என்னோடய கிளாஸ்மேட்டுக்கு வந்துட்டு பர்த்டேம்மா, நான் வந்து போயிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லி பொய் சொல்லிவிட்டு அங்கேருந்து கிளம்பி போகிறாங்க. இந்த ஃபியூஸ் வந்துட்டு தன்னோட வாடகைக்கு இருக்கான் இல்லையா, அந்த வீட்டிலே வந்து தங்கியிருக்காரு. இந்த பொண்ணும் பார்த்திங்கன்னா இந்த வீட்டுக்கு வராங்க. வீட்டுக்கு வந்ததுக்கப்புறம் 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் இந்த பொண்ணு வந்துட்டு வேண்டவே வேண்டான்றாங்க. இந்த பையன் வந்து எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறான், இல்லை உன்னை விட்டு போக மாட்டேன், நீ எனக்கு கண்டிப்பாக வேணும், நீ அவ்வளோ ஈஸியாலாம் வந்துட்டு விட்டுட்டு போகாதான்னு சொல்லி எவ்வளவோ கெஞ்சி பார்க்குறாரு. இந்த பொண்ணு வந்து ஒரே முடிவில் இருக்காங்க, நீ எனக்கு வேண்டாம் அப்படின்ற முடிவில் இருக்காங்க. இப்போ இந்த ஃபியூஸுக்கு வந்து கோபம் அதிகமாகுது. என்ன அப்படின்னா, எப்படியாவது வந்து நம்ம வந்து சம்மதிக்க வச்சிடலான்னு சொல்லி நினச்சோம், ஆனால் அந்த பொண்ணு வந்து ஒத்துக்கிற மாதிரியே இல்லை, வேறு வழியே இல்லை, இந்த பொண்ணை வந்து நம்ம முடிச்சாகணும்னு சொல்லி ஒரு முடிவில் இருக்கார். இப்போ என்ன நடக்குதுனாக்க, ஒருவேளை நம்ம ஆல்ரெடி வந்துட்டு உறவுலலாம் இருந்திருக்கோம், அந்த மாதிரி மறுபடியும் வந்து உறவு வச்சுக்கிட்டோம்னா அந்த பொண்ணு வந்து சமாதானம் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது, மறுபடியும் வந்து நம்மளை லவ் பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குதுன்னு சொல்லி ஒரு முடிவு பண்ணி இந்த பொண்ணோட ஒன்றா இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறாரு. ஸோ அந்த மாதிரி ட்ரை பண்ணவும் இந்த பொண்ணு வந்து அவரை அடித்து, இதுக்காக தான் என்னை கூப்பிட்டியா, நீ வந்து எப்பேற்பட்ட கேரக்டர்னு சொல்லி தெரிஞ்சு போச்சு, உன் கேரக்டரே சரியில்லை பற்றியா அப்படின்னு சொல்லி இந்த பொண்ணு வந்து அவரை திட்டிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி திட்டினதுக்கப்புறமா அடித்ததுக்கப்புறம் அந்த ஃபியூஸுக்கு வந்து கோவம் இன்னும் அதிகமாகி, ஆல்ரெடி இந்த பொண்ணை முடிச்சிடணும்னு பிளான் பண்ணதுனால கத்தி வந்து மறைச்சி வச்சுருந்துருக்காரு. ஸோ அந்த கத்தியை எடுத்து இந்த பொண்ணோட நெஞ்சிலே வந்து குத்திட்டார். ஸோ இந்த பொண்ணு வந்துட்டு அந்த இடத்துலேயே வந்து சரிஞ்சு விழுந்துடுறாங்க, கொஞ்ச நேரத்துலேயே வந்து இறந்துடுறாங்க. இப்போ இந்த ஃபியூஸ் என்ன பண்ணுறாருனாக்கா, இந்த பொண்ணோட மொபைல் எடுத்து இவங்க அப்பா அம்மாவுக்கு வந்துட்டு ஒரு மெசேஜ் பண்ணுறாரு. என்ன அப்படின்னா, நான் வந்துட்டு எவ்வளோ சொல்லி பார்த்தேன், நீங்கள் கேட்கவே இல்லை, நான் வந்து ஊரை விட்டே போகிறேன், ஏன்னா நீங்கள் என் லவ்வுக்கு வந்து எதிர்ப்பு தெரிவிச்சிங்க, இந்த ஊர்லேயே இல்லை, என்னை நீங்கள் தேட வேணான்னு சொல்லி ஒரு மெசேஜ் அனுப்பிடுறாரு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுறாருன்னா, அதே இதுலேயே பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸ், அதாவது லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஸ்டேட்டஸ். ஏன்னா அந்த பையனை லவ் பண்ணது எல்லாருக்கும் தெரியும், இந்த பையனோட லவ் வந்துட்டு பேரண்ட்ஸ் எதிர்க்கிறாங்கங்கிறது மேக்ஸிமம் எல்லாருக்கும் தெரியும். அதனால லவ் ஃபெயிலியர் ஆன மாதிரி ஒரு ஸ்டேட்டஸையும் வச்சுட்டு ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறாரு. இப்போ எல்லாருக்கும் என்ன தெரியும் அப்படின்னாக்கா, இந்த பொண்ணு வந்து லவ் ஃபெயிலியரில் எங்கேயோ ஊரை விட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி எல்லோரும் நினச்சிக்குவாங்கன்னு இப்படி ஒரு ஐடியாவை பண்ணி வச்சுட்டு இந்த மனுஷன் என்ன பண்ணுறாருன்னா, நேராக கிளம்பி ஒயின் ஷாப்புக்கு போகிறாரு. ஒயின் ஷாப்புக்கு போயிட்டு அங்கேருந்து வந்து சரக்கு வாங்கிட்டு வந்து இந்த பொண்ணோட பாடி முன்னாடியே உட்காந்து சரக்கு அடிக்கிறாரு. ஸோ சரக்கு அடிச்சுட்டு இந்த பொண்ணோட கையையும் காலையும் பார்த்திங்கன்னா கட்டுறாரு. அதாவது கையை வந்து ஒரு கைத்தடுத்து கட்டுறாரு, காலை வந்து அந்த பொண்ணு போட்டு வந்த அந்த சாக்ஸ் இருக்கு இல்லையா, அந்த சாக்ஸை வச்சே கட்டுறாரு. கட்டிட்டு இந்த பொண்ணு பாடி கூட வந்து உறவு வச்சுக்கிறாரு. ஸோ இந்த மாதிரி வந்து பல முறை வந்துட்டு உறவு வச்சுக்கிறாரு. தன்னோட ஆசையெல்லாம் தீர்ந்ததுக்கப்புறம் வந்துட்டு தன்னோட வீட்டை வந்து லாக் பண்ணிவிட்டு இந்த பொண்ணோட ஃபோனை வந்து சுவிட்ச் ஆஃப் பண்ணி கையில் எடுத்துக்கிட்டு டைரெக்டாக கிளம்பி மும்பை போகிறாரு. மும்பை போனதுக்கப்புறம் அங்கே ஒரு லாட்ஜில் ரூம் எடுத்து தங்கிட்டு வீடியோ பார்க்குறாரு. என்ன வீடியோ அப்படின்னாக்கா, ஆவியுடன் பேசுவது எப்படி அப்படின்னு சொல்லி வீடியோ பார்க்குறாரு. இந்த வீடியோவில் நிறையா வீடியோ பார்க்கும்போது ஒரு ஐடியா அவருக்கு கிடைக்கிது. அந்த மாதிரி கிடைச்ச உடனேயும் டைரெக்டாக கிளம்பி அந்த பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு காட்டு பகுதிக்கு போகிறாரு. காட்டுக்குள்ளே போயிட்டு சில இந்த எலுமிச்சம்பழம், குங்குமம், இந்த மாதிரி சில பொருட்கள்லாம் வச்சு என்ன பண்ணுறாருன்னா, மேலாமல் பார்த்துக்கிட்டே ஆவியுடன் பேசுவது அப்படின்ற மாதிரி பார்த்து, இந்த பொண்ணு இறந்து ஆவியாக இருக்காங்க, அவங்க கூட நம்ம பேசணுங்கிறக்காக உண்மையிலே பேசுகிறாரு. அதாவது, நான் வந்து உன்னை வந்து உண்மையாக லவ் பண்ணேன்,
நீ வந்துட்டு என்னை ஏமாற்றிட்ட, ஆனால் நான் உன்னை இந்த மாதிரி பண்ணுனது தப்பு தான், என்னை மன்னிச்சிருன்னு சொல்லிட்டு இவர் வந்து மேலாமல் பார்த்துக்கிட்டே பேசி அழுதுருக்காரு. ஸோ இந்த மாதிரிலாம் பேசி முடிச்சதுக்கப்புறம் டைரெக்டாக கிளம்பி மறுபடியும் லாட்ஜுக்கு வந்திருக்காரு. இப்போ லாட்ஜுக்கு வந்தப்போ தான் போலீஸ் வந்து இவர் வந்து அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு வந்திருக்காங்க. இந்த ஃபியூஸ் சொன்னது என்ன அப்படின்னாக்கா, நான் அந்த பொண்ணை வந்து உண்மையாக லவ் பண்ணேன். ஸோ அந்த பொண்ணு வந்து கலட்டி விடணும் அப்படிங்கிற எண்ணம் எனக்கு சுத்தமாக இல்லை. ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு வேறு யார் கூட பேசிக்கிட்டு என்னை வந்து ஈஸியாக கலட்டி விட்டுருச்சு. ஆனால் அதை என்னால் தாங்கவே முடியல, ஏற்றுக்கவே முடியல. அதனால தான் நான் வந்து கொலை பண்ணேன்னு சொல்லி இந்த ஃபியூஸ் வந்து சொல்லியிருக்காரு. ஃபைனலாக வந்துட்டு இவர் வந்து ஜெயிலையும் போட்டாங்க. லவ் பண்ணுறது தப்பு கிடையாது, ஆனால் கேரக்டர் பார்த்து லவ் பண்ணுறது ரொம்ப முக்கியம். ஏன் அப்படின்னா அழகாக இருக்காங்க, இல்லை அந்த ஏஜில் வரக்கூடிய அந்த அட்ராக்ஷனில் போய்ட்டு லவ் பண்ணுறது, இந்த மாதிரி ஏதாவது ஒரு ரீசன் சொல்லிட்டு லவ் பண்ணுனா அது வந்து கடைசி வரைக்கும் நிற்காது. அதே சமயத்தில் பணத்தை பார்த்து லவ் பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணவே பண்ணாதீங்க. உங்கள் கேரக்டருக்கு அந்த பையனோட கேரக்டர் பிடிச்சிருக்கா, அந்த பையனுக்கு உங்களோட கேரக்டர் பிடிச்சிருக்கான்னு சொல்லி அந்த மாதிரி பார்த்து லவ் பண்ணுங்கள். கடைசி வரைக்கும் உங்கள் லவ் நிற்கும். இப்போ இந்த கேஸ்லேயே பார்த்தீங்கன்னா இந்த பையன் வந்து உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். அவன் கேரக்டர் எப்படின்னு தெரியாது, பட் உண்மையாக லவ் பண்ணியிருக்கான். ஆனால் அந்த பொண்ணு வந்துட்டு பேரண்ட்ஸ் சொன்னாங்கன்னு சொல்லி ரிஜெக்ட் பண்ணியிருக்காங்க. இன்னொரு பக்கம் இன்னொரு பையனோடும் வந்து பேசிகிட்டு இருந்திருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இதை வந்து உண்மையாக லவ் பண்ண இந்த பையனால் வந்து ஏற்றுக்கவே முடியல. அது யாராக இருந்தாலும், ஒரு பொண்ணாக இருந்தாலும் பையனாக இருந்தாலும் அதை வந்து ஏற்றுக்கவே முடியாது தான். இந்த மாதிரி உண்மையாக லவ் பண்ணுறவங்கள யாரும் வந்து ஏமாற்றாதீங்க. ஏன்னா அதை வந்து ஏற்றுக்க முடியாது. ஒன்று உண்மையாக லவ் பண்ணவங்க வந்து தற்கொலை பண்ணிக்குவாங்க, இல்லை அப்படின்னா கொலை பண்ணுவாங்க. இந்த ரெண்டில் ஏதோ ஒன்று நடக்கும். அதனால் வந்துட்டு உண்மையிலே உங்களால் வந்து ஒரு கடைசி வரைக்கும் லவ் பண்ண முடியும் அப்படின்னா லவ் பண்ணுங்கள். இல்லையா ஸ்டார்டிங்லேயே சொல்லிடுங்க, எனக்கு லவ்லாம் செட் ஆகாது, நான் வந்து லவ் பண்ணலன்னு சொல்லிடுங்க. இது 2 பேருக்குமே பொருந்தும். ஆண்களுக்கும் பெண்களுக்கும் 2 பேருக்குமே பொருந்தும். பெண்களாக இருந்தாலும் ஆண்களாக இருந்தாலும் ஒருத்தர் கூட லவ் பண்ணுறது பேருக்கு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா அடுத்த சைடு பார்த்திங்கன்னா இவங்களுக்கு தெரியாமல், அந்த பார்ட்னருக்கு தெரியாமல் இன்னொரு நபரோட வந்து ஃபோன் பேசிகிட்டு இருக்கிறது, அடுத்து ஒரு நபரோட பேசுகிறேன்னு சொல்லி இந்த மாதிரி இல்லீகலாக பேசிக்கிட்டு இருந்தீங்க அப்படின்னா அது உங்கள் லைஃபுக்கே வந்து ஒரு நாள் முற்றுப்புள்ளி ஆகிடும். ஏன்னா உண்மையாக லவ் பண்ணக்கூடிய நபர்கள் வந்துட்டு ஒன்று உங்களை வந்து கொலை பண்ணுறதுக்கு சான்ஸ் இருக்குது இந்த கேஸில் மாதிரி, இல்லை அப்படின்னா அவங்க சூசைட் பண்ண சான்ஸ் இருக்குது, நீங்கள் ஜெயிலுக்கு போயிடுவீங்க. இந்த மாதிரி நிறைய சம்பவங்கள் நடக்க வாய்ப்பு இருக்குது. இப்போ இதே மாதிரியே ஒரு கேஸ் ஒன்று இருந்துச்சு. என்ன கேஸ் அப்படின்னா, ஒரு பையன் வந்து ஆக்சிடெண்ட்டில் இறந்து போகிறான். இப்போ அந்த பையன் இறந்து போனதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா ஒரு பொண்ணு சூசைட் பண்ணுறாங்க. ஸோ யார் அந்த பொண்ணு அப்படின்னு பார்த்தாக்க, இந்த பொண்ணை வந்து அந்த பையன் லவ் பண்ணியிருக்காங்க. அதான் 2 பேருமே லவ் பண்ணியிருக்காங்க. இந்த பையன் இறந்த துக்கத்தில் வந்து அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுறாங்க. அடுத்தது ஒரு பொண்ணு வந்து பக்கத்தில் அழுதுகிட்டு இருக்காங்க. அந்த பொண்ணு யார் அப்படின்னாக்க, இந்த இறந்து போன பொண்ணுக்கு தெரியாமே இந்த பொண்ணு கூட வந்து அவன் வந்து பழக்கம் வச்சுருக்கான். ஸோ இவன் என்ன பண்ணியிருக்கான்னா, ஒரே நேரத்தில் 2 பொண்ணை வந்து லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். இதில் உண்மையிலே லவ் பண்ண பொண்ணு வந்து இவன் இறந்துட்டானேன்னு துக்கம் தாங்க முடியாமல் இறந்து போச்சு ஒரு பொண்ணு. இன்னொரு பொண்ணு பார்த்திங்கன்னா இவனை சின்சியராக லவ் பண்ணியிருக்காங்க. அவங்கள வந்து துக்கம் தாங்க முடியாமல் அழுதுட்டு இருக்காங்க. இப்போ இவன் பண்ணின ஒரு பொறுக்கித்தனத்தால் 2 பொண்ணுங்க வந்து பாதிக்கப்பட்டிருக்காங்க. இப்போ இதோட அந்த கேஸ் நிற்க கிடையாது. என்ன நடக்குதுன்னா, இதில் வந்து இறந்து போனாங்க இல்லையா ஒரு பொண்ணு, அந்த பொண்ணு வந்து ஒன் சைடாக ஒரு பையன் லவ் பண்ணிட்டு இருந்திருக்கான். அந்த பையனும் பார்த்திங்கன்னா சூசைட் பண்ணி இறந்து போயிட்டான். அவன் வந்து துக்கம் தாங்க முடியல. ஏன்னா நம்ம வந்து சின்சியராக ஒன் சைடாக லவ் பண்ணிட்டு இருந்தோம், அந்த பொண்ணு வந்து இறந்து போயிடுச்சுன்னு சொல்லி அங்கே ஒருத்தன் இறந்துட்டான். இப்போ எங்கேயோ ஒருத்தன் ஒரு பொறுக்கித்தனம் பண்ணுறான், 2 பொண்ணை வந்து ஒரே நேரத்தில் லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு. அவன் இறந்து போக, அவனை உண்மையாக லவ் பண்ண ஒரு பொண்ணு இறந்து போக, அந்த பொண்ணை ஒருத்தர் சின்சியராக லவ் பண்ண போய் அவன் இறந்து போகன்னு சொல்லி 3 பேர் ஒரே நேரத்தில் இறந்துருக்காங்க. ஸோ இந்த மாதிரி உண்மையாக லவ் பண்ணுறவங்கள என்றைக்கும் ஏமாற்றாதீங்க. அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் உண்மையாக இருக்கும் பட்சத்தில் மட்டும் லவ் பண்ணுங்கள், இல்லைனா லவ்வே பண்ணிடாதீங்க. இந்த கேஸில் இந்த ஃபியூஸை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்ட்டில் பதிவு பண்ணுங்கள். நன்றி.